லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்ணாமலை இப்போ இந்த தருணத்துல இது போன்ற விமர்சனங்களையோ காட்டமா விமர்சனம் பண்றத அதிமுக விமர்சனம் பண்றத தவிர்த்திருக்கலாமோ? நீங்க பெரிய அளவு தாக்கம் இருக்காது அவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த நேரத்துல எலெக்ஷன் டைம்ல தவிர்த்திருக்கலாமோ? அது ஏன் தவிர்க்கணும்? அரசியல் தானே, அரசியல்ல எல்லாமே பேச வேண்டியது தானே. இதை தவிர்க்கிறது மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன லாபம்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லாவிட்டாலும் சரி, அதிமுக அவங்க பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுடைய நடவடிக்கை. அதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அண்ணாமலை அவர்கள் கனகச்சிதமாக செய்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவினுடைய ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவரும் பேசியிருக்கிறார். அவருடைய கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மோடி ஆகட்டும் இல்ல அமித்ஷா ஆகட்டும் எல்லாருமே பேசியிருக்காங்க. அவர்கள் எம்ஜிஆரை குறித்து பேசுகிறார்கள், ஜெயலலிதாவை குறித்து பேசுகிறார்கள். அவங்களுக்கு அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவங்க வாங்கணும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுல இப்ப இல்ல, அவங்களுக்கு அது லாங் டேர்ம் பிளான். அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே அதிமுக இருக்கு. அதிமுக எடுக்கக்கூடிய வாக்குகளை தான் பாரதிய ஜனதா கட்சி எடுக்க முடியும், திமுக எதிர்ப்பு வாக்குகள். அப்போ அந்த இடத்துல ஆரம்பத்துல இருந்தே அவங்கதான் ஒரு சோல் அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப இந்த சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு களமாட ஆரம்பிச்சாங்க. அதனுடைய பயணம் தொடர்கிறது. இப்ப இந்த எலெக்ஷன் விக்கிரவாண்டி பைப்போல் இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுத்துட போறது இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல அதிமுகவுல மாற்றத்தையோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியில மாற்றத்தையோ எந்த ஒரு இதையும் கொடுத்துட போறது இல்லை. அண்ணாமலை அவர்களை இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் 2024 கூட்டணிய கலைச்சு போடும் அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கே, அதை நீங்க சுருக்கமா எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீங்க? இல்ல, நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ரைட் திருமதி லட்சுமி, உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு பாக்கி, 2026 நோக்கி தான் நகர்கிறாரா அண்ணாமலை? அப்போ கூட்டணியில மாற்றங்கள் இருக்கும், அதற்கான முன்னெடுப்புகள் தான், ஸ்டெப்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னு தான் பார்க்கணும். மாதிரி கூட்டணியில் மாற்றம் வருவதற்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நான் இன்னொன்று கூட யோசிக்கிறேன், அது சரியாகுமான்னு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்கிற சில பேருக்கு ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி ஏற்பட்டால் அவர்கள் கூட அதிமுக பக்கம் வரலாம். அதற்காகத்தான் அதிமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பாஜக ஆதரவாளர் அல்ல, அண்ணாமலை எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பாஜகவை மத்திய பாஜகவை மெல்ல மெல்ல தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்காக அதிமுக செய்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். பாஜகவை பொறுத்தவரையில் தம்பி அக்னீஸ்வரன் சொன்னால தோல் மேலே ஏறி முதுகு மேலே ஏறில, அது காங்கிரஸ் செஞ்சுருக்கு, பாஜக அப்படி செய்யலை. இந்த முறை பாருங்கள், கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் கூட தனித்து தான் போட்டிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் விட்டுருவோம். மக்களவை தேர்தலில் அவங்க தலைமையில் வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, அந்த கணக்கு புள்ளி அரித்மெட்டிக்கே புள்ளி விவரம் மேஜிக் அதெல்லாம் விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் களத்தை பாஜக தலைமையிலான கூட்டணி தான் இல்லைன்னு. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லையே, திமுக தலைமையிலான கூட்டணி தான். ஆக நம்ம யார் தலைமைங்கிறதும் முக்கியம். பாஜக ஃப்ரம் த டே ஒன், நான் ஒன்னே அப்சர்வ் பண்ணியிருக்கேன், மற்ற விஷயத்தெல்லாம் ஒதுக்கிடுவோம். ஃப்ரம் த டே ஒன் 1980 இன்று வரை தேசிய அளவில் பாஜக தனித்து போட்டியிடும் அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் இடம்பெறும். அதனால தான் மெல்ல 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 வளர்ந்து 1984 2 சீட் பெற்ற பாஜக 303 வந்ததில் இந்த தேர்தலில் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அரசியல் அவங்க பண்ண கோளாறுகள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த கணக்கில் பார்க்கும்போது அதிமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுகிறது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கலாம், இந்த வெற்றி கிடைத்தால், வெற்றி அதிக ஓட்டு கிடைத்தால் எங்களால் கிடைத்திருந்த கிரெடிட்டை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடும். நாளைக்கு அது பாமக தங்கள் பக்கம் ஈர்க்க முடியுமான்னு பார்க்கும். ரைட். திரு அக்னி, பாக்கினுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? இந்த வெற்றி கிடைத்தா அதிமுக சொந்தம் கொண்டாடும், அதிமுகவினால தான் இந்த வெற்றி கிடைச்சது பாமக, அதுதான் அவங்களுடைய ஐடியா. இது இன்னும் 20 மாதங்கள் இருக்கிறது. அதிமுக இந்த விக்கிரவாண்டியில் நிற்கலை. அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், லண்டன்ல போய் நிக்கல, ஆனா பாமக ஜெயிச்சா அதிமுக ஓட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவீங்க. அப்படிலாம் அந்த பார்வையே இப்ப இல்ல. அந்த பார்வையே இப்ப இல்ல. அந்த பார்வையை வச்சாங்க. ஆமா, அவங்க வச்சிருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமான பார்வை அண்ணன் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி லண்டனுக்கு போய் அரசியல் அப்கிரேட் பண்ண போடாரு. அப்ப இது வரைக்கும் அப்கிரேட் பண்ணலையா?
இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் இனிமேலுக்கு இப்போ படிக்காமலேயே இவ்வளவு இது அவதூறு பேச்சு பேசுறீங்க. அப்போ வந்து லண்டன்ல படிச்சுட்டு வந்து கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மா அவர்களோ எடப்பாடி பழனிசாமியோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களோ அவங்க எல்லாம் படிக்காமல தான் ஏற்கனவே நிறைய ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிட்டீங்க. கேள்வி அதே இல்ல. உண்மை அதுதானே, உண்மை அதுதானே. உங்களுக்கு அதை சொல்லணும். ஏன் நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப திரும்ப திரும்ப அதிமுக நிக்காத போது அதே நேரத்தில் ஆனா அண்ணாமலை அதிமுக பத்தி குறை சொல்லணும். அதான் அரசியலா? அவர் திமுக பத்தி சொல்றாரு, இல்ல அவர் திமுக பத்தி சொல்றாரு, எல்லாரும் பத்தி சொல்றாரு. காங்கிரஸ் முதுகில் குத்தியதுல இந்த வாசகம் எதுக்கு? விக்கிரவாண்டி தேர்தல் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும், அதற்காகத்தான் நீங்க பணியாற்றணுமே ஒழிய இன்னொரு கட்சியினுடைய சரிவுக்கு நீங்கள் காரணமா இருக்க வேண்டாம் அப்படின்னு என்னுடைய பார்வை. நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாலும் நீங்க இதுக்கு முன்னாடி மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் 93,000 வாக்குகள், அதிமுக எவ்வளவு வாங்குச்சு? 83,187 வாக்குகள். ரவிக்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த நடந்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இலக்கத்துக்கு அதிமுக வாங்கி இருக்குது. நன்றி திரு அக்னீஸ்வரன். லட்சுமி உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது, ரொம்ப சுருக்கமா ஒரு 20 வினாடிகள்ல உங்களுடைய இறுதி பார்வையை பதிவு பண்ணி. அண்ணாமலை அவர்கள் பேசினதுனால இன்றைக்கு இந்த கூட்டணி திரும்பவும் கூட்டணி வரும் இல்ல கூட்டணி வராம போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இனி வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல நான் சொன்னது போல அதிமுகவினுடைய தலைவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமையோட தான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர பிஜேபியோட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இது வந்து ஒரு விக்கிரவாண்டி பைப்போல வச்சு நம்ம இதை வந்து எடை போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2026 தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. கூட்டணிகள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். நன்றி. நம்ம அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு லட்சுமி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.